புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 10. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையில் இருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். சிந்தனை: இயேசு தமது பணியின் தொடக்கத்திலேயே பிற இனத்தவரும் புற மதத்தவர்களும் பெரும்பான்மையாக வாழும் தெக்கப்போலி பகுதியிலே குறுகிய நற்செய்தி பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார். இந்த பயணத்தின் மூலம் கடவுளின் மீட்பு யூதர்களையும் கடந்து அனைத்து மக்களுக்கும் உரியது என்பதை வெளிப்படுத்துகின்றார். இந்த பயணம் அப்பகுதிகளிலே நற்செய்தி விதைகளை விதைப்பதற்கான காரணமாகவும் அமைகின்றது. கெரசேனர் பகுதியில் இயேசு தீய ஆவியால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுவிப்பதோடு அந்த மனிதனை பீடித்திருந்த தீய சக்திகளின் படையை அங்கு நின்ற 2000 பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பிவிட அவை கடலில் வீழ்ந்து மடிந்துள்ளது என்று மாற்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அந்த மனிதனுடைய அற்புதமான விடுதலையையும் பேய்கள் மீதான இயேசுவின் அதிகாரத்தையும் பற்றிய செய்தி பரவிய போது பல பிற இனத்தவரும் புற மதத்தினரும் அதை குறித்து அறிய ஆவலாயிருந்தனர். இதுவே இன்றைய வாசகத்தின் பின்னணியாக உள்ளது. இயேசு மீண்டும் தெக்கப்போலி பகுதிக்கு வருகின்றார். அப்போது காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை இயேசு கேட்கவும் பேசவும் வைத்து அதன் மூலம் இறைவார்த்தையை கேட்பதும் அதை அறிவிப்பதும் மிகவும் முக்கியமானது என்பதை காட்டுகின்றார். இதன்பின் இயேசு பெரும் மக்கள் கூட்டத்தை அழைத்து போதிக்கின்றார். இந்த மக்கள் கூட்டம் 3 நாட்களாக இயேசுவோடு தங்கி நின்று அவரது போதனையை கேட்கின்றது. 3 நாட்களுக்கு பின் இந்த மக்கள் மேல் கொண்ட தமது பரிவுள்ளத்தை தம் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் இயேசு. இந்த மக்கள் மீது நான் பரிவு கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். அவர்கள் உண்பதற்கு உணவு ஏதும் இல்லை என்று கூறுகின்ற இயேசு தொடர்ந்து தம் சீடர்களை சோதிக்கின்றார். இவர்களை நான் பசியோடு வீட்டிற்கு அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். அவர்களுள் சிலர் தூர இடங்களில் இருந்து வந்தவர்கள் என்று இயேசு கூறுகின்றார். இந்த சூழல் சீடர்களுக்கு பழக்கப்பட்டது. ஏனென்றால் யூதர்களின் பகுதிக்குள் முன்பு இயேசு வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். இதற்கு சீடர்கள் சாட்சிகளாக நின்றார்கள். இப்போது அவர்கள் பிற இனத்தவரின் பகுதிக்குள் நிற்கின்றார்கள். இயேசு
முன்பு செய்ததையே இங்கும் செய்ய வல்லவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவை எப்படி அளிப்பது என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கின்றனர். இயேசு மீண்டும் அதே புதுமையை செய்து 4000 பேரை உண்பிக்கின்றார். இயேசுவின் உலகளாவிய பணியை இன்று சிந்திப்போம். அவருடைய பரிவு கொண்ட உள்ளம் கலாச்சார சமய எல்லைகளை கடந்து உடல் உள்ள ஆன்மீக ஊட்டத்தை தம்மை தேடும் அனைவருக்கும் கொடுக்கின்றார். அவருடைய இந்த பணி இன்று அவருடைய உடலாகிய திரு அவையின் உறுப்பினர்கள் ஊடாக தொடர்ந்து ஆற்றப்படுகின்றது. நாம் ஒருபோதும் எம்மை எமது கிறிஸ்தவ குடும்பத்துக்குள் மூடிக்கொள்ளக்கூடாது. மாறாக கடவுளின் வார்த்தைக்காக பசியுடன் இருக்கும் புற மத பகுதிகளுக்கு செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். இவர்கள் மட்டில் இயேசு கொண்டிருந்த பரிவுள்ளத்தை நாமும் கண்டுகொண்டு அவ்வுள்ளத்தோடு அந்த மக்களை அணுகிச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். செபம். ஆண்டவரே, வாழ்வின் முழுமைக்குள் எல்லா மக்களையும் அழைத்து வர எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.